இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஒன்றும் பயப்படாதீங்க. நான் அடிக்கடி கிராமத்தில் உள்ள வாலிபர்கள், சிறு பிள்ளைகளுக்கு இயேசுவை புதிதாக ஏற்றுக்கொள்ளுங்களுக்கு சொல்ற சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏசப்பா நம்ம வலது பக்கத்துல இருப்பார். உங்க வலது பக்கத்துல இருப்பார். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அப்படி வலது பக்கம் திரும்புங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்கல்ல. அவ்வளவுதாங்க. எல்லாம் அற்புதம் செய்வார். உங்க கூடயே வலது பக்கத்துல இருக்கிற ஏசப்பா நீங்க அவமானப்படுறத பார்த்து சும்மா இருப்பாங்களா? நீங்க குறைச்சல்ல இருக்கும்போது ஆண்டவர் குறைவ நிறைவாக மாற்றாம இருப்பாரா? பலவீனப்பட்டு அழுகும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்யாம இருப்பாரா? உங்க ஜெபத்திற்கு பதில் தராம இருப்பாரா? நெவர்ங்க. ஆண்டவர் நேற்றும், இன்றும், என்றும் மாறாத தேவன். அந்த ஆண்டவர் கைகள்ல எல்லாரையும் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த வருஷத்துல செய்வார். இன்றைக்கு செய்வார். இந்த மாதத்துல செய்வார். அல்லேலூயா. எனக்காக ஊழியத்திற்காக நீங்க ஜெபியுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துல உங்களையும் ஒரு பங்காளரா இணைச்சுக்கோங்க. என்ன பங்காளர்? ஜெப பங்காளரா இணைங்க. உங்க தாளந்துகளை கொடுக்கிற பங்காளரா இணைங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமாங்க? நீங்க நாங்க வைக்கிற வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், எங்களுடைய சிறப்பு முகாம்கள், எங்கள் சார்பாக ஏதாவது ஒரு ஆலயத்துல ஆண்டவருடைய நற்செய்தியை பிரசங்கத்தை பண்ணுவதற்கு அழைக்கப்படும் இடத்துல எல்லாம் எங்களுடைய தரிசனங்களை ஃபியூ மினிட்ஸ் சொல்லி பிரசங்கிக்கும்படி உங்களை நான் கூப்பிடுறேன். வாங்கங்க. எங்க டிவியில ஒரு 1/4 மணி நேரம் ஒரு செய்தி கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, வருகிற ஏப்ரல் 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்று திருநெல்வேலியில செய்தியாளர்கள் பயிற்சி வேலை அப்படின்னு ஒன்று சொல்லி வைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். ஒருவேளை நானும் செய்தியாளர்களா நான் மாற விரும்புகிறேன், அந்த செய்தி கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய பேர்களை பதிவு செய்யலாம். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அல்லது உங்களுடைய பங்களிப்பான்ற தேவை. காணிக்கை பங்களிப்பு. நீங்க செய்யாத ஊழியத்தை நாங்க செய்யறோம்னு நீங்க உணர்றீங்களாங்க? எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வருதாங்க? எங்களை நம்புங்க ஐயா. எல்லாம் எங்களை பாருங்க, நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி பாருங்க. 1200 மிஷனரிகள் இருக்காங்க. இந்த வருஷத்துல 1,00,000 பைபிள்கள், பைபிள் இல்லாத தேவையுள்ளவர்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லி இலக்கு வச்சிருக்கிறோம். மே 1ஆம் தேதி ஒரு 20,000 வாலிபர்களை, ஜெபிக்கிற வாலிபர்களை ஜெபிக்க வைக்கிறோம். தேசத்துடைய எழுப்பதற்காக ஜெபிக்க வைக்கும்படி ஆயத்தப்படுகிறோம். திருநெல்வேலியில இந்த முகாம் நடத்துகிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சியில இந்த முகாமை ஆயத்தப்படுத்துகிறோம். 1,00,000 வாலிபர்களை பங்கு பெற செய்யும்படி. அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஒரு 1000 முழுநேர மிஷனரிகளை இந்த ஊழியத்தோடு இணைக்கணும்னு சொல்லி நாங்க முடிவு செய்கிறோம். ஒரு தாலுக்காக்கு ஒரு 12 மிஷனரியாவது எழுப்பணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். ஒரு தாலுக்காக்கு ஆலயம், இல்லாவிட்டால் அதனுடைய பேர் சொல்ல மிஷன் ஆக்ஷன் சென்டர், மேக் அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அங்க ஆலய கிராமத்துல உள்ள நம்ம வழி நடத்துற ஆத்துமக்களுக்கு அங்க காலை ஆராதனையும் நடக்கும். அதோடு கூட ஊழியர்கள் பயிற்சி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கும். பரிந்து பேசும் ஜெபம் நடக்கும். அல்லேலூயா. அங்க வர்றவங்களுக்கு பசித்தோர் உணவு கொடுக்கிற திட்டம் செயல்படுத்தப்படும். ஒரு டியூஷன் சென்டர் அங்க நடக்கும். இதெல்லாம் எங்க விருதுநகர் பக்கத்துல இருக்கிற எங்களுடைய அந்த தலைமையகத்துல 11 ஏக்கர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் நாங்க கட்டுற அந்த மேக் சென்டர் மூலியமா இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவேளை உங்க கூட ஆண்டவர் பேசினாருன்னா, இடம் வச்சிருக்கீங்களா? நீங்க இடத்த இப்படிப்பட்ட ஆலயத்திற்கு, மிஷன் ஆக்ஷன் சென்டர் கட்டுவதற்கு நீங்க தாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு பேசினார்னா ஒரு 5,00,000 8 லட்சம் ரூபாய் செலவாங்க. இடம் வாங்கி ஒரு பில்டிங் கட்டுவதற்கு. அங்க ஒரு மிஷனரி குடும்பம் தங்குவாங்க. அதுல ஒரு 50 பேராவது உட்கார்றதுக்கு ஒரு ஹால் இருக்கும். இதெல்லாம் கட்டுவதற்கு நீங்க உதவி செய்யலாம். தயவு செய்து இந்த வருஷத்துல எழுப்புதலுக்காக உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. அல்லேலூயா. எழுப்புதல் விரும்பும் பங்காளர் என்று சொல்லுவேன். அமேன், அமேன். ஒரு மாதந்தோறும் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு 1000 ரூபாயோ என்ற காணிக்கைகளை நீங்கள் கொடுத்தால் போதும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்த போது பாருங்க, பைபிள்ல பெரிய பெரிய ஹீரோக்குள்ளேயே பேசுறோம்.
ஹல்லேலூயா. நான் சும்மா கிராமத்துல இருந்து வந்தவங்க. பைபிள்ல இருக்கிற மறைஞ்சு இருக்கிற ஹீரோக்களை குறித்து பேசுவோம். நீங்க யாத்திராகமம் 15 அதிகாரத்துல 14வது அதிகாரத்துல சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறார். அங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் நல்ல பாட்டு பாடி துதிக்கிறாங்க. ஆனா 3 நாள் தான் தண்ணி இல்ல. தண்ணி இருக்குது, கசந்து போயிருக்கு. அவ்வளோதான். மோசஸ்க்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிரிச்சதுனால, நீங்க ஆடி பாடி நல்லா துதிச்சீங்க. உங்களுடைய அந்த துதி பாட்டெல்லாம் இப்ப என்ன வச்சு, நாங்க அத இப்ப எங்களுக்கு குறை வந்தோனே மறுபடியும் நாங்க முறுமுறுத்துருவோம். துதித்தலும், சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரவே முடியாதுங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அற்புதத்தை கண்களால் கண்டவர்கள், குறைவுகள் வந்த உடனே சபிக்க ஆரம்பிக்கிறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா! இந்த செய்தி கேட்கிற அன்பு நண்பர்களே, ஆண்டவரை நீங்க முறுமுறுக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடத்துவார். அல்லேலூயா! ஒரு சிறையிருப்பு யோசேப்புக்கு வருதா? சிறையிருப்புங்கிறது ப்ரமோஷனல் தாங்க. அல்லேலூயா! எதற்காக அது ப்ரமோஷனல் சொல்றேன்? அந்த சிறையிருப்பு தான் கடைசி ஆண்டவர் யோசேப்பு உருவாவதற்கு ஆண்டவர் கொடுத்த பிளெஸ்ஸிங்ன்னு சொல்லுவேன். அதற்கு பின்பாக ஒரு யோசேப்பு அங்க ராஜாவின் அந்த அதிகாரியாக உயர்த்தப்படுகிறான். தேசத்துடைய அதிகாரியா உயர்த்தப்படுகிறான். அல்லேலூயா! நல்லா ஞாபகம், குறைவுகள் வரும்போது ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுல ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க செய்வார். தானியேல் பாருங்க, சிங்கக்கபியில போட்ட பின்பாகவும் ஆண்டவரை முறுமுறுக்கல. எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல சிங்கக்கபியிலே அவன் ஜெபிச்சிருப்பான். அல்லேலூயா! அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர், என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அங்க என்ன போட்டிருக்குது? சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டாராம். செய்தி கேட்கிற அன்பு சகோதரேஸ்வரே, உங்களை சுற்றி நிறைய முறுமுறுக்கிறவங்க கூடிட்டாங்களா? உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க கூடிட்டாங்களா? நீங்க ஜெபத்தை விட்டு விடாது இருங்க, விசுவாசத்தை விட்டு விடாது இருங்க. சிங்கங்களின் வாய்களை கட்டுகிற ஆண்டவர் உங்களுடைய எதிரிகளுடைய வாய்களை கட்டுவார், சத்துருக்கள் வாய்களை கட்டுவார். சங்கீதம் 23 உள்ள வாக்குத்தத்தம் என்ன? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஆமென். பாருங்க, 3 நாள் தண்ணி இல்ல. யாத்திரா 15 தண்ணி இருக்கு, கசந்து போயிருக்கு. அப்போ மோசஸ் போய் ஜெபித்த உடனே மோசஸ் கொண்டு எதுவுமே செய்யல. சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளக்கும் போது மோசஸ கையில இருக்கிற கோலை எடுத்து நீட்டுங்கிறாரு. அங்க 2ஆ பிளக்குது. இங்க அதே போல அற்புதம் எல்லாம் இல்லை. அங்க ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரம் பேரே கிடையாது. அல்லேலூயா! நான் சொல்லுவேன், மரம் என்று சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி, மரம் ஒரு ஹீரோங்க. பேர் இல்லாத ஒரு மரம். கேள்வியா கேட்டிருக்கோம். ஏன்னா ஊருக்குள்ள படிச்சிருந்தீங்கன்னா நல்ல நிழல் கொடுத்திருப்பேன், கனிகள் கொடுத்திருப்பேன், ஜனங்களுக்கு புரோஜனமா இருந்திருப்பேன். ஏன்னா ஒரு உதவாக்கரை ஒரு மரமாக என்னை இந்த இடத்துல படைச்சிங்களே ஏன்னு சொல்லி அந்த மரம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்ததாம். நான் படித்த ஒரு வேதத்தை இன்டர்பிரட் பண்ற விளக்குகிற ஒரு ஊழியக்காரர் எழுதுகிறார், அந்த மரத்தை ஒரு பர்பஸோடு கூட ஆண்டவர் உண்டாக்கினார். அல்லேலூயா! இந்த மரத்தை அந்த இடத்துல வனாந்தரத்துல அந்த இடத்துல வச்சதே ஒரு நாள் வரும். அந்த நாள்ல உன்னை பயன்படுத்தி தான் கசந்து போயிருக்கிற தண்ணீரை மதுரமாக மாற்றுவதற்காக, உன்னை பயன்படுத்துவதற்காகத்தான் உன்னை அந்த இடத்துல வச்சிருக்கிற. இந்த செய்தி கேட்கிற அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, நீங்க இருக்கிற இடத்துல ஏன்டா இந்த இடத்துல இருக்கிறோம், ஏன் இந்த கல்யாணத்தை முடிச்சோம், ஏன் இந்த மாப்பிள்ளை, ஏன் இந்த பொண்ணு, ஏன் இந்த மாமியார், ஏன் இந்த வேலை, நீங்க அப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. மரத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிறார். அதனாலதான் அந்த மரம் என்ற சூப்பர் ஸ்டார் என்று சொல்லுவேன், ஹீரோ என்று சொல்லுவேன். நான் தியானிக்கிறதெல்லாம் மரம். பெரும்பாலும் சரி, இன்னொரு ஹீரோங்க, நான் ரசிக்கிற ஹீரோ. நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி தீவிர ரஜினி ரசிகன். ரஜினியோட படம் வந்துச்சுன்னா முதல் ஷோல போய் நான் போய் பங்கு பெற்று அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். முதல் ஷோல டிக்கெட் எடுத்து பார்க்கலாட்டா எனக்கு அன்னைக்கு கை கால்லாம் நடுங்கிரும். பாருங்க, அப்போ அப்படி இருந்தேன். நான் ரசிக்கிற ஹீரோ. இன்றைக்கு நான் ஆண்டவர் என் வாழ்க்கையில வந்தார், என்னை ரட்சித்தார், எனக்கு ஜீவனை கொடுத்தார், சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார், என் கண்ணீரை துடைத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கும்படி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஆறுதலான ஹீரோக்கள்லாம் யாருன்னு தெரியுமாங்க? இந்த ஒரு மரம், மறைஞ்சிருக்கிற பாத்திரங்கள். ஐயா, நெகேமியா புஸ்தகத்துக்கு வரும்போதெல்லாம் நெகேமியா ஒரு பெரிய ஹீரோ தான். ஆனால் அந்த நெகேமியாவை விசாரிக்கிற அந்த ராஜா பார்த்து கேட்கிறாரு, நெகேமியா 2ஆம் புஸ்தகத்துல, முன் எப்பொழுதும் உன்னுடைய முகத்துல இப்படி ஒரு துக்கத்தை நான் பார்த்ததில்லை நெகேமியா, ஏன் நீ துக்கமா இருக்கிற?
விசாரிக்கிறார். ஐயோ, இப்படிப்பட்டவர்கள் நம்மை சுற்றிலும் இருந்தால் எத்தனை நல்லா இருக்குங்க. அடிக்கடி அன்பிற்காக ஏங்கி இருக்கிற யாராவது என்னையும் சரி, என் ஊழியக்காரங்களையும் நல்ல ஊழியம் செய்யுங்க தம்பி, பரவாயில்ல, நல்ல வாலிபர்கள் மத்தியில ஊழியத்தை மறந்துட்டாங்க, நீங்க நல்லா செய்யறீங்க. எல்லாரும் கிராமங்கள்ல காஸ்பல் அறிவிக்கிறத விட்டுட்டாங்க. கட்டடத்துக்குள்ளதான் எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, மியூசிக் அடிக்கிறாங்க, டான்ஸ் அடிக்கிறாங்க. ஆனா நீ கிராமத்துல போய் காஸ்பல் அறிவிக்கணும், இலக்கு வைக்கிறீர்களே, கிராமத்திற்கு போகிறீர்களே, நல்லா செய்யறீங்க. யாராவது எங்களை பாராட்டினால் நலமாக இருக்கும் ஐயா. நாங்கள் நெகேமியாவை போன்று இவ்வளவு தேவை இருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு தான் அந்த நாளை தொடங்குகிறோம், உபவாசிக்கிறோம், அழுகிறோம். பாடுகள் நெருக்கங்களோடு கூட இந்த ஊழியத்தை விட்டுருவா, சத்தியம் டிவில ஒளிபரப்புற அந்த நிகழ்ச்சியவே விட்டுருவோமா, எனக்கு நிறைய பணம் தேவை இருக்கிறதே, என்ன மிஸ்டரிகளை புதுசா எடுக்கிறத விட்டுருவோமா. பாருங்க, பல விதத்துல தடுமாறுகிறோம், துக்க முகம் இருக்கிறது. அந்த நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வந்தவுடன் அழுகிறேன், ஆண்டவரே, நெகேமியாவை ஒரு ராஜா விசாரிக்கிறார், உனக்கு என்னப்பா துக்கம்? அவன் துக்கத்தை தன் பாறுகளை சொன்னவுடன் உடனடியாக உனக்கு என்ன உதவி செய்யணும் கடிதம் தருகிறார். அவனுடைய ஆலயம், இடிக்கப்பட்ட ஆலயம் திரும்ப கட்டுவதற்கு, அந்த சுவரை திரும்ப கட்டுவதற்கு மரங்களை அனுப்புகிறான், வேலைக்காரர்களை அனுப்புகிறான். ஏன்னா ஒரு அற்புதம் உள்ள ராஜா. ஐயா, நீங்க நெகேமியாவும் மாறுறீங்களோ இல்லையாங்க, தயவு செய்து நெகேமியாவின் அந்த ராஜாவுக்கு இருக்கிற அந்த அன்பாது உங்களுக்கு வரட்டும் ஐயா. நீங்க ஊழியம் செய்யலட்டா பரவாயில்ல, ஊழியம் செய்கிற என்னை போல மிஸ்டரிகளுக்காக ஜெபிங்களா, அவங்களை உற்சாகப்படுத்துங்க, உங்களால என்ற உதவிகளை அனுப்புங்கள் ஐயா, அனுப்புங்கள். அல்லேலூயா. இங்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்த போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அதுல ஹீரோ யாருங்க? பிலிப்பு ஒரு ஹீரோ. அல்லேலூயா. அதுல எழுதப்பட்டிருக்கிற சில நபர்கள் ஹீரோக்கள் யாரு? பிலிப்பு ஒரு ஹீரோ, இன்னும் ஸ்தேவான், அது பிளஸ்டு டெத்னு சொல்லுவேன். நம்ம நினைக்க, ஐயோ ஸ்தேவானுடைய ஜெபத்தை கேட்கல, இல்லைங்க, அவனை ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மரணத்தை கொடுக்கிறார். அந்த ஸ்தேவான் மரணத்திற்கு பின்பாகத்தான் எல்லா ஜனங்களும் சிதறடிக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரசங்கிக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க பேர் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து நான் ரசிக்கிற ஒரு ஹீரோ யார் தெரியுமா? கந்தாகி மந்திரி. அல்லேலூயா. என் பேரே யாருன்னு தெரியலங்க. என் பைபிள்ல சிலருடைய பேர்கள் எல்லாம் அங்க குறிப்பிடலைங்க. காணவூர் கல்யாண வீட்டுக்கு ஏசப்ப போறார், அங்க மாப்பிள்ளை பேரு வரலைங்க, பொண்ணு பேரு யாருன்னு தெரிலங்க. பாருங்க, ஏன் தெரியுமா அந்த பேரு இல்லாம நிறைய கேரக்டர் பைபிள வச்சிருக்கிறார். அந்த இடத்துல பிரபலம் இல்லாத என்னுடைய பேரை நான் போட்டுக்கிருவேங்க. அல்லேலூயா. உங்க பேர் அதுல இருக்குங்க. உங்களை நினைச்சுதான் பேர் இல்லாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மணப்பெண் மணமகன் அங்க திருமணத்துல உட்கார்ந்துருக்கிற, அங்க ரசம் குறைவு படுகிறது. எங்க அப்பா ஏசப்பா அங்க இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார். அங்க ஏசப்பா சொல்றாரு, உங்க கச்சாடிகளை எடுத்துட்டு வாங்கப்பா. வேலைக்காரங்கள் சொன்னவுடன் எடுத்து வைக்கிறாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, தண்ணீரால் நிரப்புங்க. வேலைக்காரர்கள் அவர் சொல்லுகிறதை அவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது எங்க நினைச்சு பந்தியில அமர்ந்திருக்கிறவர்கள பரிமாறுன்னு சொல்லுகிறார், ஒரு கேள்வி கேட்கல. ஐயோ, அங்க கல்யாண வீட்டுல சாப்பிட்டவங்க சொல்றாங்க, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதாக இருக்கிறது. செய்தி கேட்கிற அன்பு நண்பர்களே, அந்த வேலைக்காரருடைய பேர்கள் என்னன்னே தெரியல, கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை பேர் தெரியல. நான் சொல்றேன், உங்க பேர் பிரஸ்தாபம் தேவையில்லைங்க. பிரபலமா இருக்கிறவங்க தான் பெரிய ஊழியக்காரனா இல்லை, மறைந்திருக்கிற நீங்களும் நானும் பெரிய ஊழியக்காரர் ஐயா. அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், கந்தாகி மந்திரி ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. அவன் மூலியமாக சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல அவனுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் பாருங்க, இந்த இந்த கந்தாகி மந்திரியை குறித்து 27வது வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறார். அவரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை என்ன, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தடையனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. பாருங்க, அவன் பெரிய அதிகாரம் படைச்சவன். தேசத்தினுடைய
எத்தியோப்பிய தேசத்துல உள்ள பெரிய ஒரு அதிகாரி. அவன்கிட்ட பொக்கிஷத்துக்கெல்லாம் ட்ரெஸரர், நிதியமைச்சர் போலங்க. அல்லேலூயா. அவனை குறித்து இப்படித்தானே அறிமுகமாகிறது பாருங்க. இவனை சந்திக்கும்படி பெரிய ஒரு ஊழியக்காரர், சூப்பர் ஸ்டார் ஊழியக்காரை பிலிப்புவையோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஒருவனுக்காக, இந்த கந்தாகிய மந்திரிக்காக ஊழியம் பிரபலமாக ஊழியம் செய்கிற பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 8:8 சப்பானியில் நடக்கிறார்கள், திமிர்வாதக்காரர்கள் சுகம் பெறுகிறார்கள், அசுத்த ஆவிகள் சத்தமிட்டு ஓடுகிறது. இப்படிப்பட்ட அற்புத அடையாளத்தோடு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்துகிற பிலிப்புவை பேசுகிறார். நீ போ, வனாந்தர மார்க்கமாய் போ. அங்க எத்தனை கூட்டம் இருக்கிறது? நோ, ஒரே ஒருவன் பிரயாணம் செய்கிறான். பாருங்க, இந்த கந்தாகிய மந்திரி மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அவன் மனசுல ஏதோ ஒன்றை தேடுகிறான். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? கந்தாகி மந்திரி அவன் தேடுகிறதை அவன் பெற்றுக்கொண்டான். தேடுறான். ஏதோ எல்லாம் பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, வேலை இருக்குது, ரதம் இருக்கிறது. ஆனாலும் என் மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. ஏற்கனவே எருசலேமுக்கு போயிட்டு தான் என்ன செய்றான்? வருகிறான். ஆனாலும் அவனுடைய மனசுல தேடுதல்கள், அவன் தேடுகிற அந்த சந்தோஷம், அந்த அற்புதம் அவனுக்கு பெறவில்லை. ஆனால் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்ன தெரியுமா? அந்த கந்தாகிய மந்திரி எதை தேடினானோ அதை அவனை பெற்றுக்கொள்கிறான். அவன் தேடினதை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? சந்தோஷத்தையா? ஒரு குழந்தை பாக்கியத்தையா? ஒரு வேலை தேடுறீங்களா? கடன் பிரச்சனையோடு கடன் அடையணும்னு சொல்லி தேடுறீங்களா? நான் சொல்றேன், நீங்க தேடுனதை ஆண்டவர் கொடுப்பார். கந்தாகி மந்திரி தேடினதை ஆண்டவர் கொடுக்கிறது போல உங்கள் தேடுதலுக்கு ஆண்டவர் பதில் தருவார் ஐயா. பதில் தருவார் ஐயா. அல்லேலூயா. பாருங்க, இன்னும் இரண்டாவது, அவன் வனாந்திரத்திலே ரதத்திலே வருகிறான். அவன் வரும்போது அங்க தண்ணீரை உள்ள ஒரு இடத்தை பார்க்கிறான். வனாந்திரத்துல எப்படிங்க தண்ணீர் வரும்? பாருங்க, ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். எப்படிங்க டெசர்ட்ல, வனாந்திரத்துல தண்ணி வந்துச்சு? எங்க அப்பா நினைச்சாருன்னா எங்கனாலும் தண்ணி வருங்க. அல்லேலூயா. யாத்திராகமம் 17 வாசித்து பாருங்கள். அங்கு முதல் வசனத்திலே ஆண்டவருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். ஆனாலும் அங்கே குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தது. தண்ணி குறைவுகள் வந்துருச்சா? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுவுமே கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது, சண்டை போடக்கூடாது. தண்ணி இல்லையா? நீங்க ஜெபிக்கணும். ஏற்கனவே தண்ணி மாறாவை மதுரமா மாத்தின அற்புதத்தை நீங்க பாத்தீங்களே. சிவந்த சமுத்திரமே தண்ணியே தடையா வந்து தண்ணியை 2ஆ பிளக்குற அற்புதத்தை பார்த்தீங்களே. இப்ப குறைவு இருக்குதா? தண்ணி தருவார்லங்க. ஆனால் இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்களே. ஆனால் மோசே ஜெபித்த போது என்ன நடக்கிறது? கண்மலையில், கற்பாறையிலிருந்து நீரூற்றை உண்டாக்குகிறார். இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும். அன்பு சகோதரனே, உன் கண்கள் ஆச்சரியப்படும்படி இதுவரை இந்த இடத்திலிருந்து அற்புதம் வரும். நீ நினைச்சு பார்க்காத அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அதுதான் கற்பாறையிலிருந்து நீரூற்றை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. அருமையான தேவடி பிள்ளைகளே, இந்த கந்தாகிய மந்திரி மூலியமாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற 2வது சத்தியம் என்ன தெரியுமா? அவன் சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் வரை, அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற வரை அந்த தண்ணீரை பார்க்கல. அவன் விளக்கம் பெற்று அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவுடன் அற்புத தண்ணீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் கைகளை ஒப்புக்கொடுங்க. உங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை தேடுகிறீர்களா? அந்த தேடுகிறதே ஆண்டவர் கொடுப்பார். நீங்க என்ன செய்யணும்? அவர் என்ன எதிர்பார்க்க அதை செய்யணும். 7 முறை முங்கணும். குஷ்டரோகிக்கு நாகமன் சொல்ற முங்கணும். கட்டளை, அது கமெண்ட் கீழ்படிச்ச உடனே அற்புதம் தானா வரும். டெசர்ட்ல தண்ணீர் வரும், வனாந்திரத்திலே தண்ணீர் இருக்குது. எவ்வளவு தண்ணி? முங்கி எந்திரிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம் குதிங்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு இல்லை, இடுப்பு அல்ல, முங்குவைங்க. நீச்சல் அடிக்கிற அளவிற்கு ஒரு ஆவிக்குரிய பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை கட்டாயமாக ஆண்டவர் தருவார் ஐயா. அல்லேலூயா.
பாருங்க, மூன்றாவதாக நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் என்ன தெரியுமாங்க? நீ ஆண்டவரை தேடுறேன்னு தெரிஞ்ச உடனே அற்புதத்தை நீ தேட வேண்டியதில்லை, அற்புதம் உன்னை தேடி வரும். நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சவுல் பவுலா மாறி அவன் போய் வீட்டுக்குள்ள ஜெபிக்கிறான். கண்ணு குருடாயிருச்சு, வழி என்னன்னு தெரியல, என்ன செய்ய போற, ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான், ஜெபம் பண்றாரு. இப்ப பவுல் யாரையும் தேடி போல, அற்புதத்திற்காக என் கண்ணு திறக்கணும் போல, அவனை தேடி அற்புதம் வருகிறது. அனனியாவிடத்திலே ஆண்டவர் வழக்காடுகிறார், பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் கைகள் ஒப்பு கொடுங்க, உங்களை தேடி அற்புதம் வரும். அல்லேலூயா. நீங்க நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, பிலிப்புவை தேடி கந்தாகை மந்திரி போனாரா, கந்தாகை மந்திரியை தேடி பிலிப்பு வந்தாரா? அல்லேலூயா. பிலிப்புவை ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனை சொல்ற, உங்களை தேடி அற்புதம் வரப்போகிறது. நீங்கள் எந்த அற்புதத்திற்காக எதற்காக மன சஞ்சலப்படுகிறீர்களோ, உங்களை தேடி அற்புதம் தேடி வரும், தேடி வரும் ஐயா. அல்லேலூயா. நான்காவதாக ஆண்டவர் இந்த பகுதியின் மூலியமா, கந்தாகிய மந்திரி மூலியமா கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? அவன் பைபிள் வாசிக்கிறாங்க, அது அர்த்தமே தெரிலங்க. ஒரு சின்ன சாப்டர், ஏசியாவில் இருக்கிற 53ஆம் அதிகாரம், ஏசியா 53வது வசனத்துல இருக்கிற ஒரு சாப்டரை அவன் வாசிக்கிறான். 30ஆம் வசனத்துல, அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசியா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, அதுல உள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறான். இது அர்த்தம் தெரியுமா? தெரியாது. ஐயா, ஒரு பைபிள்ல இருக்கிற ஒரு சாப்டரை வாசிக்கும் போது ஆண்டவர் சந்தோஷம். ஐயோ, என் பிள்ளை பைபிள்ல இருக்கிற ஒரு போர்ஷனை வாசிக்கிறான், ஒருத்தன் என்ன தேடுறான். அல்லேலூயா. அவன் வாசித்தது தாங்க அவனுக்கு அற்புதத்தை பெறுவர் ஒரு கீயா தாங்க. அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ விரும்புகிற அற்புதம் உனக்கு செய்வார். அந்த அற்புதம் எங்க இருக்கும்? அந்த அற்புதத்திற்குரிய கீ உன் கையில தான் இருக்குது. உன்னுடைய வேத வாசிப்புக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கு, ஜெபிப்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்வதற்கு ஒரு நேரம் ஒதுக்கு. ஆண்டவருடைய அன்பை, நீ பெற்றுக்கொண்ட அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு, கிராமங்களுக்கு சொல்லுவதற்கு நேரம் ஒதுக்கு. அதுதான் அற்புத கீ. நீ விரும்புகிறதை, நீ தேடுகிற அற்புதம் பெறுவதற்கு கீ அதுதான், திறவுகோல் அதுதான். அல்லேலூயா. ஐயோ, இந்த வேத வசனம் கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாதுங்க. இதுல வல்லமை இருக்கிறதையா, உயிர் இருக்கிறதையா. நீதிமொழிகள் 4, 20, 21, 22 வாசம், என் மகனின் வார்த்தைகளை கவனி, செவிசாய், கண்களை விட்டு நீங்காதிருப்பதாக இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கு ஆரோக்கியம். ஐயா, கந்தாகி மந்திரி விளங்காம பைபிள் வாசிக்கிறான், அங்கதாங்க அற்புதம் தொடங்குகிறது. ஐயா, இந்த செய்தி கேட்கிற நீங்க ஒழுங்கா நிதானமா ஒழுங்குகிறமும் பைபிளை வாசிங்க. இன்னைக்கு தொடங்க, இந்த செய்தியை கேட்கிற இந்த வேலையில தொடங்குங்க. ஒருவேளை நீங்க வாசிக்கிறது, எங்க ஊழியக்காரன் சொல்ல பைபிள் ரீடிங் கிளப்னு சொல்றேன், 4 பேர் ஆன்லைன்ல சேர்ந்துக்கிடுவோம். அவங்கள ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் மாறி மாறி மாறி, நீங்க ஒரு 10 வசனம், நீங்க ஒரு 5 வசனம், நீங்க ஒரு 2 வசனம், அப்படியே மாறி மாறி வட்டமா ஆன்லைன்லயே பைபிள் ரீடிங் கிளப்னு சொல்ல வாசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 அதிகாரம் வாசிங்க, 15 நிமிஷம் வாசிங்க. சீக்கிரமா பைபிளை வாசித்து முடிச்சிடலாங்க. நீங்கள் வாசிக்கும் போது அற்புதம் கந்தாகிய மந்திரி தேடி வந்தது போல உன்னை தேடி வரும் ஐயா. ஐயா, 30 வருஷத்துல எனக்கு ஆறுதலே இந்த பைபிள் தாங்க. எனக்கு போராட்டம் வரும்போது இந்த பைபிளை வாசிக்கிறேன். எல்லாராலும் கைவிடப்படும் போது, என்ன நிந்திக்கப்படும் போது, குறைச்சல் வரும்போது, கண்ணீர் வரும்போது இந்த பைபிளை திறக்கிறேன். இது ஏசப்பா எனக்கு கொடுத்த லவ் லெட்டருங்க, காதல் கடிதம் ஐயா. கந்தாகி மந்திரி வாசிக்கும் போது அற்புதம் தேடும், நான் வாசிக்க அற்புதம் உள்ள ஆண்டவர் என்னை தேடி வருகிறார். எனக்கு அற்புதம் செய்யும்படி அநேகர் கண்களில் தயவெடுக்க செய்கிறார். நான் போகிற அந்த ரோடில், வனாந்தரமான ரோடில் எனக்கு ஆறுதல் சொல்லும்படி, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லும்படி, என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கும்படி யாரோ ஒருவர் முகம் தெரியாத பிலிப்புகளை அனுப்புகிறார் ஐயா. அன்பு இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, இன்றைக்கு கந்தாகி மந்திரியை நேசிக்கிற ஆண்டவர் உன்னை நேசிக்கிற அவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். நீ ஆண்டவரை தேடும் போது நீ தேடுகிற அற்புதம் உனக்கு கிடைக்கும் ஐயா.
அல்லேலூயா. வனாந்திரத்திலே நீரூற்றை என் ஆண்டவரால் உண்டாக்க முடியும் ஐயா. அல்லேலூயா. ஆமென், ஆமென். பாருங்க, இன்னும் பாருங்க, ஆண்டு சொல்லுகிறார், நீ வாசிக்கிற பைபிள் அதுதான் கீ. பைபிள் ரீடிங் தெரிஞ்சோ தெரியாமலே நீ ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கிற அதுதான் கீ. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். கந்தாகிய மந்திரி வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற இன்றைக்கு உன்னை தேடி வருகிறார். இந்த கணேசனை தேடி வருகிறார். எங்க ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் அனுப்பி வச்ச பிழிப்புவா நான் பாக்குறேங்க. ஐயோ, எனக்கு என் மேல அன்பு செலுத்தி எனக்கு புரியாத விஷயத்த புரிய வைக்கிற அநேக தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பிழிப்பு ஒன்றை என்னுடைய உறவுக்காரர்கள். ஐயா, இவங்களை யார் எனக்கு கொடுத்தது? எங்க அப்பா அனுப்பி விட்டாருங்க. அந்த ஊழியத்தை தொடங்கும் போது தனி ஒருவனாக ஊழியத்தை தொடங்கினேன். என் கண்ணீரை துடைச்சு ஏசப்பா கண்ணீரோடு அழுகிறாரே, நான் தானே அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நான் தொடங்கினேன். ஏசப்பாவுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு இருக்கிற நூற்றுக்கணக்கான ஜெபிக்கிற உறவுகள், கொடுக்கிற உறவுகளை ஆண்டவர் எனக்கு அனுப்பி வைக்கிறார் ஐயா. என் மீது அனுபவித்த உடன் ஊழியர்களையும் ஆண்டவர் அனுப்பி விடுகிறார் ஐயா. இதே அற்புதத்தை உனக்கும் செய்வார். கந்தாகிய மந்திரிக்கு அற்புதம் அவன் தேடின அற்புதத்தை அவன் கண்டது போல உனக்கும் அந்த அற்புதத்தை அற்புதம் உன்னை தேடி வரும். பைபிள் தான் கீ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை நீ செய்தாலே அதுதான். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாள். இந்த செய்தி கேட்கிற வேளையில இப்படிப்பட்ட பெரிய ஊழியத்திற்கு என்னுடைய பங்காக என்னால் என்ற காணிக்கைகளை மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் என்ற காணிக்கை அனுப்புகிறேன் என்று இப்பொழுது தீர்மானம் செய்கிறாயா? இதுதான் உன்னுடைய அற்புதத்திற்கான கீ. ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, கந்தாகிய மந்திரி மூலியமாக நீங்கள் கற்றுக் கொடுத்த சில சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கந்தாகிய தேடினதை அற்புதத்தை காண செய்தீரே. வனாந்திரத்திலே தண்ணீரை ஆயத்தப்படுத்தினீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவன் வேத வசனம் புரியாம வாசித்தாலும் ஆண்டவரே அதை அந்த தேடுதலை, வேத வசனத்தை வாசிக்கிறதையே அற்புதமாக நீர் மாற்றினீரே. ஆண்டவர், இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கந்தாயை மந்திரிக்கு செய்த அதே அற்புதங்களை அவர்கள் தேடுகிறதை கொடுத்தது போல ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடல் பிரச்சனையில் தீரிட்டு வேலை கிடைப்பதாக, ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.